திரு அர்ஜுன் அவர்கள், சின்ன தளபதி திரு பரத் அவர்கள் இவர்களை வைத்து எழுதி இயக்கியவர். பஞ்ச் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். தன் திரைப்படங்களுக்கு ஊர் பெயரையே பேரா வச்சு பேரெடுத்தவர் திரு பேரரசு அவர்கள். இவர் விஜயகாந்த் அவர்களை வைத்து தர்மபுரி என்ற வெற்றி படத்தை இயக்கியவர். எழுத்தாளர், இசையமைப்பாளர், கவிஞர், இயக்குனர், இன்று பிஸியாகி கொண்டிருக்கும் ஒரு நடிகர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொறுப்பான பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வசனகரத்தை லியாகத்து அலிகானை விட அவர் எழுதுனதை விட இந்த மாதிரி பேசுகிறேன். ரங்கநாதன் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு. ரங்கநாதன் வந்து லியாகத்துக்கு போட்டி இறங்கிட்டார். ஓகே, அடுத்த படத்துக்கு செல்வமணி சார் அவர் போட்டுக்கு சார் டைலாக்கு. ஓகே, நல்ல ஒரு நிகழ்ச்சி. ட்ரெயிலர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். 2 பாட்டு கட்டை கிளப்பிடுச்சு. ப்ளீஸ் எப்போ பார்க்குற மாதிரியே கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இப்போ மேடை ஏற்றும்போது இந்த படத்தில் நடித்த மனசு வழிகள்லாம் வந்து வந்துட்டார் மேலே. எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்திருக்காமே அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அது அந்த குறை எல்லாமே நிறைவேறிச்சு. படம் ரிலீஸ் எப்போ பார்க்கும்போது அப்போ பார்த்ததை விட இப்போ ரீலீஸ்க்காக பார்க்கும்போது ரமேஷன் அழகாக இருக்காங்க. அது என் வயசாக என்னன்னு தெரியல. யாருக்கு அது ஒவ்வொரு வருஷம் ஒரு டேஸ்ட் இருக்கும். மனசு வலிக்கிறது ஓகே தான். இந்த படம் அதான் முடிக்க போகிறோம். இப்போ நான் பேசும்போது தான் எல்லாமே என் ராசி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்னொரு பேசுவாங்க, அமைதியே இருப்பாங்க. அது பேரஸ் வந்துட்டாலே 10 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 9 ஆச்சு, 7:30 வரைக்கும் தான் வரும். 4 பேர் இல்லை, 40 பேர் இருக்காங்க. அதில் அங்கேருந்து வரல, இங்கேருந்து வந்துருச்சு. இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த படம் மனசு ரொம்ப சிறப்பாக இந்த படம் தான் அவருக்கு பெரிய அடையாளம் மனசு எனக்கு. ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் சொல்லி ஃபஸ்ட்டு. ஆமாம், இதுக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன படித்தா சரி, கேப்டன் பரவாயில்ல, மனசு வழிகான் பண்ண அந்த வில்லன் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம். அப்புறம் நம்ம செல்வமணி சார், எல்லாரும் படம் எடுப்பாங்க, படம் வெற்றி அடையும், பேர் எடுப்பாங்க. ஆனால் செல்வமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்துட்டாரு. ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில், அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு. அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற அவர் பிள்ளைக்கு பேர் கொடுத்தாரு. ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்தவர் நம்ம RKS செல்வமணி சார் அவர். ட்ரெய்லரு சாங்கும் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம். நம்மளுக்கே கொஞ்சம் புற்றுநோய் வந்துச்சு. நம்மளாம் என்னடா பண்ணோம், ஒன்றும் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு நிகழ்ச்சியாகி போச்சு. அவர் வந்து இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, பெப்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் பண்ணணும் சார். ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குனராக தெரியல பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்த அளவுக்கு வெளியே வந்துடுச்சு. RKS செல்வமணி அப்படின்னா என்ன, இயக்குனரா, இயக்குனர் சங்க தலைவரா, பெப்சி தலைவரா, தயாரிப்பாளரா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆளுமை. RKS செல்வமணி என்பது ஆளுமை. ஒரு இயக்குனர் வந்து இப்போ மனிதர் பிறப்பாங்க, மனிதரை பிறக்கிறவங்க பூரா மனுஷன் இல்லை, மனுஷன் வாழ்கிறத வச்சு தான் மனுஷன் இல்லைங்கிறது. அது மாதிரி படம் பண்ணுற இயக்குனர்லாம் இயக்குனர் ஆகிட முடியாது. அந்த இயக்குனருக்கு ஒரு ஆளுமை இருக்கும். அப்படி நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க இங்கே. அதில் ஒருத்தர் தான் RKS செல்வமணி சார். அவர் என்ன நடிச்சாரோ அதை எடுப்பார். அவங்க சொன்னாங்கன்னு இவங்க ஒன்று மாற்றுறது, இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது, அந்த கதையெல்லாம் இங்கே இருக்காது. அது ஒரு ஆளுமை. அப்புறம் நான் அடிக்கடி செல்வமணி சார் வீட்டுக்கு போவேன். போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த ஆள் இப்படி எவ்வளோ தைரியமாக இருக்கார் அப்படின்ட்டு. என்னென்னா, நான் வந்து திருப்பாச்சி, சிவாசி, அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன். அப்போ புரோக்கர் வந்தார். சார் ஒரு நல்ல இடம் சார், சூப்பர் இடம் சார், நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார், பார்த்துடலாம் சார். நம்மள சரி, நானும் போய் பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன், பதட்டம் போயிடுச்சு எனக்கு.
அவர் காட்டின இடம் என்னென்னா விஜய் சார் வீட்டு பக்கத்தில். எனக்கு சாக்காச்சு, நமக்கு லைஃப் கொடுத்தது விஜய் சார், அவர் வீட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கணும்னா விஜய் சார் நினைப்பாங்க, இல்லை மற்றவங்க விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டானா அப்படின்னு ஒரு இது பார்ப்பாங்கல்ல. ஆனால் எங்கள் செல்வமணி சார் விஜயகாந்த் சார் வீட்டு பக்கத்தில் வீடு இடம் வாங்கிட்டார். அதனால் அங்கே போகும்போதெல்லாம் பக்கத்தில் விஜய் சார் வீடு. ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு எவ்வளோ யோசித்தோம், மற்றவங்களை எப்படி யோசித்தோம். அவர் அதில் அவருக்கு என்ன மனசுக்கு என்ன போடுது அது பண்ணுவார். அதுதான் ஆர்பிஎஸ் செல்வமணி சார். சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்க சார், சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். கேட்கல இப்போ, அதுதான் டைம் ஆச்சு, அவர் டைமே போச்சு. இப்போ எனக்கு டைம் ஆகலை, அவர் டைம் ஆனதுனால என்ன சீக்கிரம் பேச சொல்கிறாரு, சீக்கிரம் முடிச்சிடுங்க. அப்புறம் விஜயகாந்த் சாரை பற்றி நிறையா பேசியாச்சு, நிறைய பேச எல்லா உண்மையில் சொல்லிட்டாங்க. ஏன்னா வள்ளல், மற்றவங்களுக்கு பசி ஆற்றவர், உணவு போகிறவர் எப்போ சொல்லியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா எஸ்சி சொன்ன மாதிரி தான், நன்றியுள்ளவர், விசுவாசி. தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் புது இயக்குகிட்ட கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும். வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்காந்ததுக்கப்புறம், அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் உட்காந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச டேரக்டர் மட்டும்தான் கதை வைப்பாங்க, ஜெயிச்ச இயக்குனர் மட்டும் தான் படம் பண்ணுவாங்க. ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் 157 படம் பண்ணியிருக்காரு. 150 படத்துக்கு அப்புறமும் புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இடத்துல 52 புது இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. தமிழ் ஃபீல்டில் யாரும் அப்படி இல்லை. காரணம் மனசு. மற்ற வகை ஜெயிச்சவனால நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும். அப்படி பலரை உருவாக்குனவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு என்னன்னா, இப்போது நிறைய பேர் சினிமா, நிறைய பேர், சில நடிகர்கள் சொல்கிறேன், நிறைய நடிகர்கள் ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்கள் இன்னும் சந்திக்க முடியாது. இப்போலாம் அப்போ மட்டும் கிடைக்காது. ஒரு பழைய இயக்குனர் ஒரு ஹீரோ பார்க்கணும்னா நேராக மூவ் பண்ண முடியாது. மேனேஜரை கேட்டால் என்ன விஷயமா பார்க்க வராரு, இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் போய் சந்திக்க முடியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அவரை வச்சு இயக்குனர் எப்போ பார்க்க சொன்னாலும் உடனே வாங்கி வந்து பார்க்க வைப்பார். ஒரு வெற்றியில் இருக்காரா, பழைய இயக்குனரா, அதெல்லாம் இல்லை. அவரை வச்சு படம் பண்ண இயக்குனருக்கு மேலே என்றைக்குமே பாசம் உள்ள ஒரு ஹீரோ தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். இந்த கேப்டன் பிரபாகரன் சோலை பார்த்துட்டு வேந்துட்டு இருந்தோம். இது மாதிரி தமிழ் எடுக்கவே முடியாது நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை விட சூப்பர் எடுக்க முடியும் எடுத்து நிரூபிச்சது தான் அந்த கேப்டன் பிரபாகரன் படம். ரீலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அப்போ எந்த வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த முறையும் கிடைக்கும். செல்வமணி சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி இப்போ திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்க. நன்றி, வணக்கம். அவர்கள் நமக்கு 2 வாரிசு கொடுத்துருக்காரு. ஒன்று கலையுலகில் ஒரு வாரிசு சண்முக பாண்டியன், அடுத்து அரசியலுக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்கிறாரு விஜய் பிரபாகரன். கலைத்துறையில் அவர் வெற்றி அடையணும், அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இளைய தளபதி திரு விஜய், அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித், திரு சிவகார்த்திக்